பாலைவன உளவியல் பரிசோதனை. இது என்னன்னா டெசர்ட் சைக்காலஜி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இது சயின்டிஃபிக்கா ப்ரூஃபா அப்படின்னா இது சயின்டிஃபிக்லி இன்னும் ப்ரூஃப் பண்ணல. இருந்தாலும் அந்த பரிசோதனையை இன்னைக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். இது மூலிமா நாம எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா லைஃப்ல முன்னேறணும், லைஃப்ல ஒரு மோட்டிவேட் கிடைச்சதுக்கு அப்புறமா எப்படியாவது நம்ம முன்னேற மாட்டோமா, ஏதாவது பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து முடிவு பண்ணியிருப்போம். ஆனா அப்படி முன்னேறி போறதுக்கு என்னெல்லாம் நம்ம பண்ணணுமோ அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம ப்ராப்பராக பில்ட் பண்ண மாட்டோம். ப்ராப்பராக அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம பில்ட் பண்ணி மேலே கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளால நம்மளுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு டாப்பிக்கில் நம்மளால பெஸ்ட்டாக இருக்க முடியும். ஸோ செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா வெறும் நாம் வந்து முன்னேறணும்னு நினச்சிட்டு அடுத்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது மட்டும் கிடையாது. முதல்ல நாம் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்மளால் எது முடியும், நம்மளால் எது முடியாது, நம்மளுடைய ப்ளஸ் என்ன, நம்மளுடைய வீக்னஸ் என்ன, இப்படி எல்லாத்தையும் நம்ம ப்ராப்பராக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்படி தெரிஞ்சு வச்சுருக்கும் போது மட்டும்தான் நம்மளால் அதை முன்னேற்றத்தை நோக்கி நம்ம ஃபர்தராக போக முடியும். இதில் இந்த டெசர்ட் சைக்காலஜி டெஸ்ட் அப்படிங்கிற டெஸ்ட்டு மூலிமா நாம் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் இந்த டெஸ்ட்டை முடிச்சதுக்கப்புறமா சரியாக தானே இருக்குது, நான் இப்படிப்பட்ட ஒரு பர்சன் தானே அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து ஒரு முடிவுக்கு வருவீங்க. இது ப்ரூஃபாக சயின்டிஃபிக்காக ப்ரூஃப்டாக இல்லாமல் இருந்தாலும் கூட இது எனக்கும் ஒர்க் ஆகியிருக்கு. இன்னும் சில பேர்கிட்ட நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த விஷயத்தை பற்றி தமிழில் யாராவது பேசியிருக்காங்களா அப்படின்னா ஒருத்தர் பேசியிருந்தாலும் இருந்தாலும் அவர் இப்போ அந்த வீடியோவே யூடியூப்ல இல்லை. அதனால் இந்த ஒரு சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டை வந்து நான் போடலாம், எல்லாருக்கும் தெரியட்டும், தமிழில் பல பேருக்கு தெரியட்டும். இந்த வீடியோவுக்கு அப்புறம் வேறு யாருக்காவது இதை பற்றி பேசி யூடியூப்ல வீடியோ போடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கூட நீங்கள் வந்து போடுங்க. ஸோ இந்த டெஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னா முதல்ல ரிலாக்ஸாக நீங்கள் உட்காந்துக்கோங்க. ஒரு பிளேஸில் வந்து ரிலாக்ஸாக உட்காருங்க. யாரும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். இப்போ நான் சொல்ல நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு ஒரு இமேஜினேஷன் பண்ணணும். எல்லோருக்கும் கற்பனை பண்ணக்கூடிய திறன் இருக்கும். சைக்காலஜிக்கலாக நம்மளோட கற்பனையோடைய அதில் வந்து நம்மளோட கற்பனை பண்ணுற விதம் இருக்கு இல்லையா, அதில் சைக்காலஜிக்கலி சில அந்த தாக்கம், அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது இருக்கும். அந்த வகையில் இப்போ நான் சில விஷயங்களை சொல்கிறேன். நீங்கள் முதல்ல வந்து கண்ணை மூடுங்க. இப்போ சொல்ல இந்த வீடியோவை நீங்கள் பண்ணுங்கள். கண்ணை மூடுங்க. கண்ணை மூடிட்டு இப்போ நான் ஒரு விஷயத்தை கேட்பேன், அதை அப்படியே நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். கண்ணை மூடிட்டீங்களா? ஓகே. இப்போ கண்ணை மூடினதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பாலைவனத்தில் போகிறீங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கோங்க. நீங்கள் ஒரு பாலைவனத்தில் போகிறீங்க. அந்த பாலைவனத்துக்குள்ளே போகிறீங்க. அந்த பாலைவனம் எப்படி இருக்குது, என்ன நேரத்தில் இருக்குது, அந்த பாலைவனம் எவ்வளோ பெருசாக இருக்குது, இல்லை எவ்வளோ சின்னதாக இருக்குது, எவ்வளோ உயரம் பள்ளமாக மேடும் பள்ளமாக இருக்குது, இல்லை எப்படி இருக்கும், முதல்ல உங்களுக்கு என்ன வரும், முதல்ல உங்களுடைய கற்பனைக்குள்ள உங்களுடைய இமேஜினேஷனில் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் இமேஜினேஷன் பண்ணுங்கள். ரொம்ப ஹானஸ்ட்டாக பண்ணுங்கள். இதில் எதுவும் சரியோ இல்லை, எதுவும் தப்பும் இல்லை. ரொம்ப ஹானஸ்ட்டாக உங்களுக்கு என்ன வருது, ஒரு கண்ணை மூடி அந்த பாலைவனத்தில் நீங்கள் நடந்து போகிறப்ப எப்படி இருக்குது, அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா, இல்லைன்னா உங்களுக்கு வந்து அது சுலபமாக இருக்கா, அந்த பாலைவனம் குளிர்ச்சியாக இருக்கா, இல்லைன்னா உஷ்ணமாக இருக்கா, ரொம்ப சூடாக இருக்கா, இல்லைன்னா குளிர்ச்சியாக இருக்கா, இல்லைன்னா மிதமான வெப்பநிலையில் இருக்கா, இல்லை எப்படி இருக்குது, எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது, பகலாக இருக்கா, இரவாக இருக்கா, எல்லாமே கொஞ்சம் யோசிச்சு முதல்ல உங்களுக்கு என்ன வருதோ நினச்சிட்டிங்க இல்லையா. இப்போது ரெண்டாவது ஒரு விஷயத்த நினைங்க. அந்த பாலைவனத்தில் ஒரு சதுரம் இருக்குது, ஒரு கியூப் இருக்குது. அது என்ன வகையான சதுரமாக, என்ன நேரத்தில் வேணாலும் இருக்கலாம், அது எப்படிப்பட்ட பொருளில் செஞ்சதாக இருக்கலாம். ஒரு கியூப் இருக்குது, அது எவ்வளோ பெருசாக இருக்குது, இல்லைன்னா எவ்வளோ சின்னதாக இருக்குது. அது நீங்கள் போகிறீங்க இல்லையா அந்த பாலைவனம், அந்த பாலைவனத்தோட டச் பண்ணியிருக்கா, அட்டாச் ஆகியிருக்கா, இல்லைன்னா அட்டாச் ஆகாமல் இருக்கா. அட்டாச் ஆகாமல் இருந்ததுன்னா அது நகர்ந்துக்கிட்டே இருக்கா, இல்லை சுழண்டுக்கிட்டே இருக்கா, இல்லைன்னா எப்படி இருக்குது, அந்த கியூப் எவ்வளோ பெருசு இருக்குது, எவ்வளோ சின்னதுக்கு இருக்குது, என்ன நேரத்தில் இருக்குது, அந்த கியூப் பார்க்குறது எப்படி இருக்குன்றத இமேஜினேஷன் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு வந்து முடிஞ்சிருக்கும், அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். சரி, இப்போ அந்த கியூப் இருக்கா. நெக்ஸ்ட்டு அடுத்ததாக அதே பாலைவனத்தில் ஒரு ஏணி இருக்குது. ஒரு ஏணி, அந்த ஏணி அந்த கியூபுக்கு பக்கத்தில் இருக்கா, இல்லைன்னா தூரமாக இருக்கா, அதே பாலைவனத்துடைய பக்கத்தில் பதிஞ்சிருக்கா, அந்த பாலைவனத்துடைய மணலில் அந்த ஏணி பதிஞ்சிருக்கா, இல்லைன்னா பதியாமல் மேலே இருக்கா. அந்த கியூப் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கியூபோட ஒட்டி இருக்கா, அந்த கியூபோட ஒட்டி இல்லாமல் விலகி இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதை நீங்கள் வந்து கற்பனையில் அது எப்படி இருக்குன்றத வந்து இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும்னு இல்லை, உங்கள் மனசுலேயே தெரியும் நீங்கள் என்ன கற்பனை வந்து. ஒரு பாலைவனத்தில் போகிறீங்க, ஒரு கியூப் இருக்குது, இப்போ ஒரு ஏணி இருக்குது, இப்போ ஒரு ஏணி இருக்குது இல்லையா. இப்போ அடுத்ததாக
இப்போ அதே பாலைவனத்துல ஒரு குதிரை இருக்கு, ஒரு ஹார்ஸ், ஒரு குதிரை. அந்த குதிரை எப்படி இருக்கு? அந்த குதிரை என்ன கலர்ல இருக்கு? எப்படிப்பட்ட கலர்ல இருக்கு? அந்த குதிரைக்கு முடி நீளமா இருக்கா, சின்னதா இருக்கா? அந்த குதிரை பெருசா இருக்கா, இல்லை அந்த குதிரை ரொம்ப இழைச்சி போயிருக்கா, இல்லை ரொம்ப ஜெய்ஜாண்டிக்கா இருக்கா, இல்லைன்னா நல்லா மசூலோட இருக்கா? அந்த குதிரை என்ன நேரத்தில் இருக்கு? முழுசா கருப்பா இருக்கா, இல்லை ப்ரௌன் கலர் அதில் இருக்கா, இல்லை ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கா, முழுக்க ஒரு பியூர் வெள்ளை நிறத்தில் இருக்கா, எப்படி இருக்கு? அந்த குதிரை அடுத்தடுத்து ஏதோ ஒரு பண்ணும் இல்லையா? இப்போ அந்த குதிரை நீங்கள் பார்த்துட்டீங்க, அடுத்தடுத்து ஏதோ ஒன்று அந்த குதிரை பண்ணுமே, என்ன பண்ணுது? உங்ககிட்ட வருதா, உங்களை பார்க்குதா, இல்லை நீங்கள் அந்த குதிரை கிட்ட போறீங்களா? அதை உங்களை கண்டுதான் போனாலும் நீங்கள் அந்த குதிரை கிட்ட போறீங்களா? இல்லை அந்த குதிரை உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட கொஞ்சதா, அந்த குதிரையை உங்களால் தொட முடியுதா? அந்த குதிரையை உங்களால் தடவி பார்க்க முடியுதா? தெரிஞ்சிருச்சா? இப்போ உங்களுக்கு ஒரு புரிதலுக்குள்ளே நீங்கள் வந்திருப்பீங்க. அடுத்து நீங்கள் அந்த குதிரையை தடவி கொடுத்தீங்க அப்படின்னா, இல்லை தொட முடிஞ்சுது அப்படின்னா, அதை நான் கடைசியாக சொல்கிறேன், இப்போ சொல்ல மாட்டேன். அடுத்ததாக அந்த பாலைவனத்தை சுற்றி பூக்கள் பூக்குது, ஒரு பூக்கள் பூக்குது. அது எப்படி இருக்கு? அந்த பூக்கள் என்னென்ன நேரத்தில் இருக்குது? பெருசாக இருக்கா, சின்னதாக இருக்கா, என்ன கலரில் இருக்குது? ஒரு பூ பூக்குதா, இல்லைன்னா 2 பூ பூக்குதா? பூக்களாகவும் இருக்கலாம், இல்லை பூவாகணும். பூக்கெல்லாம் 2 பூ பூக்கலாம், இல்லை 3 பூ பூக்கலாம், இல்லை ஒரே ஒரு பூ பூக்கலாம், இல்லைன்னா அந்த இடம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா பூக்களாக இருக்கலாம். கற்பனை பண்ணிட்டீங்க இல்லையா? சரி, இப்போ அந்த பூ உங்களை தொட முடியுதா இல்லையா? அதே தான், அதே கொஸ்டின்ஸ் தான் பார்த்து. அந்த பூக்களுடைய மனத்தை உங்களால் ஃபீல் பண்ண முடியுதா? அதையும் கவனிச்சுக்கோங்க. சரி, அடுத்து இப்போ ஒரு சூறாவளி வருது, நீங்க இருக்கிற அந்த இடத்துல ஒரு சூறாவளி வருது. உங்களால என்ன பண்ண முடியுது? அந்த இடத்துல அந்த சூறாவளி எப்படி இருக்காது? பெருசா, சின்னதா? அந்த சூறாவளி ரொம்ப பெருசா இருக்கு, ரொம்ப அதுல இடி மின்னல்லாம் அடிக்குதா, இல்லைன்னா ரொம்ப சாதாரணமா ஒரு காத்துக்குள்ள போயிட்டு வருது அப்படின்னு இருக்கா? எப்படி இருக்குன்றத அப்படியே உங்களுடைய முதல் கற்பனைக்கு என்ன வருதோ அதை முதல்ல நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ, என்ன கற்பனைக்கு வருதோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க. எதுவுமே சரியும் இல்லை, எதுவும் தப்பும் இல்லை. உங்களுக்கு எப்படி வந்தாலும் அதை ஹானஸ்ட்டாக நீங்கள் அப்படி வச்சுக்கோங்க. இப்படி தான் வரணும் அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணாதீங்க. உங்கள் மனசை மனம் போன போக்கில் அடி விட்டுருங்க. ஓகேவா? இப்போ அந்த சூறாவளி என்ன பண்ணுது? உங்கள் கிட்ட வரப்போ என்ன நடக்குது? அந்த ஏணி அதிருதா? அந்த கியூப் அதனால் பாதிக்கப்படுதா? இல்லைன்னா அந்த குதிரை ரொம்ப ஸ்ட்ராங்காக கோவப்படுதா? இல்லை குதிரை அதை பார்த்து ஓடுதா? நீங்கள் குதிரைக்கு முன்னாடி ஓடுறீங்க, இல்லை குதிரைக்கு உங்களுக்கு பின்னாடி இருக்கா? அந்த பூக்கள்லாம் என்ன ஆகுது? இப்போ முழுக்க அந்த சூறாவளி நெருங்கி வருது. அந்த சூறாவளியில் உங்களை தொட முடியுதா? உங்களால் அந்த சூறாவளியை தொட முடியுது? எல்லாமே உங்கள் கற்பனைக்கு என்ன வருதோ அந்த ஃபுல்லாக வச்சிருங்க. இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. இப்போது அந்த சூறாவளி அமைதல் ஆகுது, அந்த சூறாவளி கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போகுதுன்னு நினச்சிக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட அந்த சூறாவளி அப்படியே காணாமல் போகுது, தள்ளி போகுது, காணாமல் போகுது, போயிடுச்சு. இப்போ அடுத்ததா என்ன நடக்குது? அந்த அந்த சுற்றுச்சூழல் எப்படிப்பட்டதாக இருக்கு? எப்படிப்பட்டதாக அந்த சுற்றுச்சூழல் மாறுது? இப்போ நிதானமாயிடுச்சா? இப்போ அந்த சூழ்நிலை எப்படி இருக்கு? எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு, சூறாவளியெல்லாம் போய் முடிஞ்சிச்சு. இப்போ எப்படி இருக்கு? தெரிஞ்சிருச்சிங்களா? இப்போ கடைசியாக ஒன்று இருக்குது, இதுதான் எண்டு. அதாவது இப்போ அந்த பாலைவனத்தில் ஒரு குளம் வருது, ஒரு தண்ணீர் நிரம்பி இருக்கு. எவ்வளோ தண்ணீர் அந்த பாலைவனத்தை சுற்றி நிரம்பி இருக்கு? இல்லைன்னா ஒரு சின்ன குட்டையாக இருக்கலாம், இல்லைன்னா மிகப்பெரிய கடல் அளவும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த தண்ணீர் தெளிவாக இருக்கா, இல்லைன்னா கலங்கின தண்ணீராக இருக்கா? அந்த தண்ணீர் தெளிவாகவும் இருக்கலாம், இல்லை அலையாகவும் வரலாம், இல்லை கிறிஸ்டல் கிளியராக இருக்கலாம், இல்லை தெளிவில்லாமல் டர்ட்டியாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த தண்ணியில் என்னென்ன இருக்குது? அந்த தண்ணிக்குள்ளே இப்போ உங்களால் போக முடியுதா? நீங்கள் நினைக்கிறீங்களா? அந்த தண்ணிக்குள்ளே உங்களால் முழுக்க முடியுதா? இல்லை மேலோட்டமாக குடிச்சிட்டு வர மாதிரி இருக்கா? தண்ணி உங்களால் குடிக்க முடியுதான்னு ட்ரை பண்ணுங்க. குடிக்க முடிஞ்சிச்சுன்னா நான் சொல்கிறேன், முடிஞ்சிருச்சு. இப்போ கண்ணை திறந்து வெளியே வாங்க, கண்ணை திறந்து வெளியே வந்துடுங்க. சரி, இப்போது உங்களுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், என்ன இதெல்லாம் நடந்தது, என்னென்னமோ நடந்தது, என்ன இதுன்னு சொல்லி இருக்கலாம். இதில் நான்
ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அதில் டீகோட் ஆகும். எல்லாமே பார்த்தீங்கன்னா டீகோட் ஆகிட்டே வரும். அடுத்தபடியாக நான் சொல்கிறேன். முதல்ல நீங்கள் ஒரு பாலைவனத்தில் நடந்து போனீங்க இல்லையா, அது பெருசாக சின்னதாக எல்லாமே உங்களுக்கு நினைவுக்கு இருக்கும். அது என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் வந்து போடலாம் இதுக்கப்புறம், சரிங்களா? அந்த பாலைவனம் எப்படி இருந்துச்சு எல்லாம் அந்த டீட்டெயிலாக நீங்கள் போடுங்க. அந்த பாலைவனம் அப்படிங்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கையுடைய பயணம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை எவ்வளோ கடினமானது, எவ்வளோ பெருசானது, எவ்வளோ சுற்றி இருக்கக்கூடியது, இல்லைன்னா எவ்வளோ கூலாக ரொம்பவே குளிர்ச்சியானது அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அதை சொல்லுங்கள். பாலைவனம். அடுத்ததாக அந்த பாலைவனத்தில் நீங்கள் நடந்து போகிறப்போ ஒரு கியூப், ஒரு சதுரத்தை பார்த்தீங்க இல்லையா, அது எவ்வளோ பெருசாக இருந்தது, இல்லை எவ்வளோ சின்னது, எப்படி இருந்தது, கோல்டன் கலர் இருந்ததா இல்லை கலர்ஃபுல்லாக இருந்ததா? அந்த கியூப் அதுதான் உங்களுடைய ஈகோ. அது உங்களுடைய ஈகோ ப்ளஸ் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எவ்வளோ சீரியஸாக பார்க்குறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஈகோ. நீங்கள் வாழ்க்கையை எவ்வளோ சீரியஸாக இல்லை உங்கள் வாழ்க்கையை எவ்வளோ வேல்யூ பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் அது மனோட புதஞ்சி இருந்தது அப்படின்னு சொன்னால் அது உங்கள் வாழ்க்கையோடு இணைஞ்சிருக்கு அந்த ஈகோ அப்படிங்கிற அர்த்தம். இல்லை அப்படின்னா அது மிதக்குதுன்னா ஓரளவுக்கு டிஸ்டன்ஸில் இருக்குன்னா உங்களுடைய ஈகோ அப்படிங்கிறது, உங்களுடைய ஆட்டிடியூட் அப்படிங்கிறது, இல்லை உங்களுடைய அந்த தன்மை வந்து நீங்கள் வாழ்க்கை பார்க்குறது கூட தள்ளி வச்சுருக்கீங்க. அது எவ்வளோ சீரியஸாக பார்க்குறீங்க, இல்லைன்னா அது எவ்வளோ உங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிறத கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஏணி, அந்த லேடர் வந்தது இல்லையா, அது என்ன அப்படின்னா அதுதான் உறவுகள். உங்களோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், லவ்வாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம். அந்த ஏணி பொதுவாக பல பேருக்கு வந்து ஈகோவோட டச் ஆகி தான் இருக்கும். அந்த ஈகோவோட டச் ஆகி, அதாவது அந்த கியூபோட டச் ஆகி இருந்தது அப்படின்னா அப்போது நீங்கள் உங்களுடைய ஈகோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, இல்லைன்னா உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட, இல்லை உங்கள் காதலி யாருக்கிட்ட நீங்கள் காட்டுறீங்கன்னு அர்த்தம். உங்கள் லைஃப் பார்ட்னர், உங்கள் கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், நீங்கள் அவங்ககிட்ட உங்களுடைய ஈகோ காட்டுற ஒரு பர்சன் தான் அப்படிங்கிறது அர்த்தம். கவலைப்படாதீங்க, இது எதுவுமே எனக்கு தெரிய போகிறதில்ல. ஏன்னா நீங்கள் வந்து அது சொன்னால் மட்டும்தான் தெரியும். நீங்கள் அது உங்கள் மனசுக்கு தெரியும் இல்லையா, உங்கள் மனசில் தான் அந்த கற்பனை வந்துச்சு, உங்களுக்கு தெரியும். அந்த ஏணி, அந்த குடும்பங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறாங்க, ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறாங்க. அது வந்து அதுக்கப்புறம் அந்த ஏணி மேலே இருக்கா கீழே இருக்கான்றதை பொறுத்து அந்த பாலைவனத்தில் பதிஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது. அடுத்ததாக குதிரைங்கிறது லைஃப் பார்ட்னர், உங்களுடைய வாழ்க்கை துணை. நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை துணை உங்களுக்கு இன்பில்ட்டாக வேணும் அப்படின்னு உங்களுக்கு சப்கான்ஷியஸில் நீங்கள் நினைக்கிறீங்கன்றது தான் அது. அந்த குதிரை உங்ககிட்ட நெருங்கி வருதா, இல்லை நெருங்கி வராட்டி நீங்கள் நெருங்கி போகிறீங்களான்றது தான் உங்களுடைய லைஃப் பார்ட்னர். அவர் நெருங்கி வரலாம் கூட நீங்கள் தேடி போகிறீங்க, இல்லை அந்த குதிரை தேடி வரப்போ அதை தொட முடியல, நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னா உங்கள் லைஃப் பார்ட்னர் தொடர்ந்து வந்தால் கூட நீங்கள் வேலைக்கு போகிற ஒரு அந்த சுபாவம் கொண்டவராக இருக்கலாம். இல்லைன்னா அந்த குதிரையை அவங்க கொஞ்சம் நீங்கள் அந்த குதிரை கொஞ்சறீங்கன்னா ரெண்டு பேரும் ரொம்பவே வந்து நல்ல ஒரு பாண்டிங்கில் இருக்கக்கூடியவங்க அப்படின்றது அர்த்தம். ஓகேவா? ஸோ அடுத்தது பூக்கள், இல்லைன்னா பூ. உங்களுக்கே ஓரளவுக்கு கெஸ்ஸிங் வந்திருக்கும். இப்போது குழந்தைகள், உங்களுக்கு எத்தனை பசங்க வேணும்? ஒரு பசங்க போதுமா, 2 பசங்க வேணுமா, இல்லை 3 பேரா, இல்லை நிறைய பேரா? சில பேர்லாம் வந்து 10 குழந்தைங்க வந்து காதலிக்கிற நேரத்துலேயே பெற்றுப்பாங்க பேசி பேசி. அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் எப்படி அந்த ஆசையை வெளிப்படுத்திருப்பீங்கன்றது அதை தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒருத்தர் 2 பூ இல்லை கொஞ்சோண்டு பூ இருக்குன்னா நீங்கள் வந்து அளவாக ஒரு 2 குழந்தை போதும்னு நினைக்கிறவங்க, இல்லை ஒரு குழந்தை. இல்லை பூவே இருக்குல்லன்னா உங்களுக்கு குழந்தைய வேண்டாம்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறவங்களா இருப்பீங்க. மெஜாரிட்டியாக அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஒரு புயல், ஒரு சூறாவளி வந்தது சொன்னேன் இல்லைங்களா, அது எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. அந்த புயல் அப்படிங்கிறது வாழ்க்கையை நீங்கள் எவ்வளோ பயமாக பார்க்குறீங்க. அதாவது அது உங்களுடைய பயம், அது ஒரே வார்த்தையில் சொன்னால் ஃபியர். அந்த பயம் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை குறித்து உங்களுக்குள்ளே இருக்குங்கிறது அந்த பயம். அந்த பயம் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்குது, எவ்வளோ உங்களை அஃபெக்ட் பண்ணிச்சுன்னு இருக்குது. அந்த பயம், அந்த கஷ்டங்கள், துன்பக்காலெல்லாம் போனதுக்கப்புறமா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவுக்கு ஓய்வு எடுக்க விரும்புகிறீங்க, இளைப்பாற விரும்புகிறீங்க அப்படிங்கிறது தான் அந்த குளம், இல்லைன்னா அந்த தண்ணீர் நிரம்பிச்சின்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த பாலைவனத்தை சுற்றி தண்ணீர் நிரம்பிச்சின்னு. அது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நீங்கள் எந்த மனநிலையில் இருக்கீங்க அப்படின்றது. இந்த மனநிலை என்னங்கிறது நீங்கள் உங்களை பற்றி புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ நாமளாம் நம்மளை பற்றி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அடுத்து நம்ம முன்னேறதுக்கான பாதையை நம்ம தேடுவோம். நம்மளை பற்றி நம்மளை தெரிஞ்சுக்கல, நம்மளுடைய சைக்காலஜியில் நம்ம என்ன பர்சனாலிட்டி, என்ன கேரக்டர், எப்படிப்பட்ட குணநலங்கள் கொண்டவங்க அப்படிங்கிறத நம்ம முழுமையாக புரிஞ்சுக்கலன்னா வெறும் இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ராவர்ட் அப்படிங்கிற 2 வார்த்தையில் நம்ம யாருங்கிறது, இல்லை சிக்மா மேன் ஆல்ஃபா மேன்
அப்படிங்கிற வார்த்தையில மட்டுமே அடைச்சிட்டு நம்ம வந்து நம்மளை பற்றி முழுமையாக தெரிஞ்சிக்காமல் இருந்திருப்போம் அப்படின்னா இந்த சைக்காலஜி டெஸ்ட்ன்ட்டு ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் இன்னொரு சைக்காலஜி டெஸ்ட்டாக இருக்குது, அது சயின்டிஃபிக்லி ப்ரூஃப். அது வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவாக அதை போடுறேன். ஸோ செல்ஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு வரப்போ வெறும் செல்ஃப் டெவலப்மெண்ட்டும் கிடையாது, அதை வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் எஜுகேஷன், அது வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் எஜுகேஷனாக நம்மளே வந்து எஜுகேட் பண்ணிக்கணும். ஸோ தொடர்ந்து உங்களுக்கு வேறு என்ன மாதிரியான கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறத கேளுங்க, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள். அதில் வந்து இருக்கிற டாபிக்ஸை லைஃப்பில் நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படிலாம் மாற்றிக்கலாம், நம்ம எப்படிலாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம், நம்ம எப்படி மெச்சூர்ட் ஆகலாம், இல்லை எப்படி பேசலாம், இது போல் நிறைய டாபிக்ஸில் நான் கண்டென்ட் மேக் பண்ணுறேன். தொடர்ந்து காணொலிகள் வந்துக்கிட்டே இருக்கும், அதாவது வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்திட்டிங்கன்னா அடுத்தடுத்த காணொலி வரும். ஸோ இதை சேவ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னாலும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுனாலும் லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணனாலும் என்ன கமெண்ட் பண்ணுறீங்க, அதாவது என்ன நல்லா இருந்துச்சு, உங்களுக்கு என்ன இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்றத சொல்லுங்கள். இந்த வீடியோ தமிழில் இந்த சைக்காலஜி டெஸ்ட் இல்லை, இது டெசர்ட் சைக்காலஜி டெஸ்ட். ஸோ இதை நீங்கள் ஃபர்தர் இதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ தான் உங்களுக்கு தெரியும்னா இதை தேடி பாருங்கள், இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க சொல்லி நினைக்கிறேன். தேங்க்யூ.